வெல்கம் டு நாகூஸ் ஹேண்ட்ஒர்க். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பேர்லேயே வந்து நாட்டுன்னு இருக்கிறதுனால இது வந்து இங்கே நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து சின்ன சின்ன இதுதான் தெரியும். நீங்கள் அந்த பக்கத்தில் கொடுத்து எடுக்கிறது தான் தெரியும். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ உங்கள் த்ரெட்டை வந்து எங்கேயாவது நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு உங்கள் நீடில் த்ரெட்டில் ட்விஸ்ட் பண்ணணும். ஸோ 1 2 3 ஸோ 3 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எந்த பாயிண்டில் நீங்கள் வந்து எடுத்தீங்களோ அதே பாயிண்டில் வந்து நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணணும். அப்போ இன்சர்ட் பண்ணுறப்ப இந்த லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்க த்ரெட்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து புல் பண்ணிக்கணும். புல் பண்ணால் தான் உங்களுக்கு நாட் டைட்டாக வரும். நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா லூஸ் ஆயிரும். ஸோ இப்போ புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நாட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்போ நான் திருப்பியும் காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபேப்ரிக்கில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் வந்து அந்த ஒர்க்கிங் த்ரெட்டை வந்து பிடிச்சிட்டு ட்விஸ்ட் பண்ணணும் உங்கள் த்ரெட்டை நீடில். ஸோ 1 2 3 நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ட்விஸ்ட்டை வந்து நீங்கள் கூட்டிக்கலாம். இப்போ நான் வந்து 4 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த பாயிண்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே பாயிண்டில் இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபைன், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸோ நீங்கள் அதோட டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரவுண்ட்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் வந்து ஃப்ளாரில் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வரைஞ்சி இதில் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஃப்ளாரில் வந்து இந்த சென்டரில் வந்து வர்றது இல்லையா, அங்கெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்டிச்சு. ஃபைன், இப்போ நான் வந்து என்னோடய டார்க் கலர் வச்சு நான் போட்டிருக்கேன். 2 கலர் யூஸ் பண்ணுறதுனால இப்போ நான் என்னோடய செகண்ட் கலர் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்னோடய கான்ட்ராஸ்ட் கலர் ஜாயின் பண்ணிட்டேன்.
கான்ட்ராஸ்டில் செகண்ட் கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் த்ரெட்டை வந்து ஃபேப்ரிக்கில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நீடிலில் வந்து ட்விஸ்ட் பண்ணணும் த்ரெட்டை. ஸோ 3 or 4 times. ஸோ அப்படி நீங்கள் நீடில் திருப்பி அதே பாயிண்டில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் வந்து வச்சுருக்க த்ரெட்டை வந்து கொஞ்சம் ஃபோர்ஸோடு நீங்கள் பிடிச்சிக்கணும். அப்புறம் தான் வந்து உங்களுக்கு நாட் டைட்டாக வரும். இல்லாட்டி வந்து நாட் வந்து உங்களுக்கு லூஸ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் இதுக்கு போட்டாச்சு. நான் இதுக்கு வந்து ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டெம் பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து செயின் கூட நீங்கள் போட்டுக்கலாம், அதுவும் வந்து நல்லாயிருக்கும். நான் இதுக்கும் நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது வந்து உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், பார்க்கவும் அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டபுள் ஷேட் கலர் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே தான் உங்களுக்கு வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து சின்ன சின்ன லைன்ஸ் தான் தெரியும். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.